பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமத்தினாலே ஆமென். திருத்துவ பண்டிகை ஆராதனையாகிய இந்த நாளில் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டு நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனை பாடல்களில் 21வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, என் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்ற கீர்த்தனை பாடல். சங்கீதம் 99ஆம் சங்கீத படிகள். 99ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்க கேட்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கெருபெண்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீரில் பிரியப்படுகிறது, தேவனின் நியாயத்தை நிறைவேற்றுகிறீர், நீர் யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி
அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரின் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவரோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். என்னன்னு சொல்வோம், நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். பரமபிதாவாகிய கடவுளே, நாங்கள் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியை கொண்டு கேட்கும் யாவையும் எங்களுக்கு அருளை செய்வதற்காக இவர்களை வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நாங்கள் பிதாவாகிய தேவனையும் உடைய குமாரனாகிய பரிசுத்த ஆவியையும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பதற்காக உடைய குமாரனின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு அருட்கடல் செய்ய வேண்டும் என்று தேவனான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடல் 90வது ஞான பாடல். இந்த 2 கவிகளை பாடுவோம். ஞான பாடல் 90 இந்த 2 கவிகள். எல்லாம் படைத்த நமது தயாவர பிதாவுக்கு அனந்த காலமாக அல்லேலூயா மகத்துவம் என்று துவங்கும் 90வது ஞான பாடல்.
உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கெட்டெழுந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தடினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அப்படி திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். Amen.
உம்முடைய மகிமையின் வல்லமையால் அதன் உரிமை வணங்கும் உம்முடைய அடியாருக்கு கிருபை செய்திருக்கிறீர். இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தின் உறுதியின் மூலமாக நாங்கள் விரோதமான யாவற்றினின்றும் காப்பாற்றப்படுவார் அருள் புரிய வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாழ்கிறீர்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருத்துவ பண்டிகையாகிய இந்த நாளின் ஆராதனையில் வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள். ஏசாயா 6 3 முதல் 7. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் இலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தரலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதினால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மகிமையுள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர். வல்லமையுள்ள கடவுளே, பரிசுத்தர். என்றுமுள்ள கடவுளே, பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 துவங்கி 36 முடிய. ரோமர் 11 33 முதல் 36. தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆச்சரியப்படத்தக்கவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். வசனங்கள் 1 துவங்கி 15 முடிய. யோவான் 3:1 முதல் 15. நிக்கோதேமு என்னும் ஒரு மனிதன் இருந்தான். அவன் பரிசேயன், யூதருடைய அதிகாரிகளில் ஒருவன். அவன் ராக்காலத்தில் அவரிடம் வந்து, ரவி, நீர் கடவுள் இடமிருந்து போதகராக வந்தீர் என்பது எங்களுக்கு தெரியும். கடவுள் தன்னோடு இருந்தால் அன்றி நீர் செய்கிற இந்த அடையாளங்களை எவனும் செய்ய முடியாதே என்றார். அதை கேட்ட இயேசு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்
கடவுள் ராஜ்யத்தை காண முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனிதன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறக்கலாகும்? அவன் தன் தாயின் கர்ப்பத்திற்குள் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். அதை கேட்ட இயேசு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதென்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம், ஆவியினால் பிறப்பது ஆவி. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை பற்றி அதிசயப்பட வேண்டாம். காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கே போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனும் எவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதை கேட்ட நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனுக்கு சொன்னதாவது, இஸ்ரவேலின் போதகன் ஆயிற்றே, இவைகளை அறியாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை சொல்லுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றி சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. பூமியின் உள்ளவர்களை நான் உங்களுக்கு சொல்ல நீங்கள் நம்பாமல் போனால், பரலோகத்தின் உள்ளவர்களை உங்களுக்கு சொல்வேனே ஆனால் எப்படி நம்புவீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கியவராகிய மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. மோசே சர்ப்பத்தை வனாந்தரத்தில் உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் விசுவாசிக்கிறவன் எவனும் அவருக்குள் நித்திய ஜீவனை பெறும்படி உயர்த்தப்பட வேண்டும் என்பதுவே. இந்த விசுவாசத்திலே நாம் எல்லாரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். அமருவோம். இந்த நாளிலே இந்த வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற மக்களுக்காக நாம் செபிப்போம். வருகின்ற 1ஆம் தேதி திரு ஸ்டீபன் சுந்தர் அவர்களும் திருமதி சாந்தியும் திருமண நாளை நினைவு கூற இருக்கிறார்கள். அதேமாக வருகிற 4ஆம் தேதி ஜெகோ ஷிவா ஒரு புதிய பிறந்த ஆண்டுகள் பிரவேசிக்க இருக்கிறார்கள். இவர்களுக்காக ஆண்டுடைய பிறத்தில் நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வாருங்கள். நீங்கள் நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே, ஒரு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மே மாதம் இந்த நிறைவான நாட்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தரை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி மட்டுமாக ஒவ்வொரு பாடுகளின் மத்தியிலும் நீர் ஜீவனை தந்திருக்கிறீர்கள். நமக்கு நன்றி. சிறப்பாக இந்த வாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிற இந்த குடும்பத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இருவருக்கும் நல்ல சிறுவரை ஜீவனித்தாகவும் அவருடைய பிள்ளைகளை ஆசிரியரையும் அவருடைய போக்குவரத்தில் கூட கர்த்தாவே, அவர்கள் மருத்துவ துறையில பணியாற்றுகிற சிறப்பான பாதுகாப்பை நீர் அவர்களுக்கு
தருபடியான கட்டிச்சு கொண்டாடுகிறோம். எல்லா நன்மைகளாலும் நிரம்புவீராக. சங்கீதங்கள் 128 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைவாக வாழ்க்கையில அனுபவிக்க நினைத்திருக்கிறார். தெய்வமாய் பிறந்த நாளை கொண்டாடுகிற சோதனைக்காக சோதனைக்கிறோம். அதை பலப்படுத்துங்க சோதனைக்காக நல்ல காலத்தை கலந்து சிந்தனைக்காக நமக்கு சாட்சியை வாழ்வதற்கு நீங்கள் எல்லாருமே தாழ்த்தி ஏற்படுகிறோம். கர்த்தர் புறப்படுத்துகளும் உண்மையான இந்த குடும்பத்தின் மக்கள் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் நாம் ஆண்டவரின் நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடலில் 329வது ஞான பாடல், ஞான பாடலில் 329ஆம் ஞான பாடலில் இந்த 3 கவிகளை பாடுவோம். சபை எக்காலம் நிற்குமே, கண்மலை குசுமேல் நின்றும் ஆலயம் வீழ்ந்து போயுமே, வேண்டல் நினைக்கும் என்றும் இளைஞர் மூப்பர் ஓய்ந்துமே, துன்புற்ற மாந்தரீங்கி அன்புடன் வேண்டுவார் நன்றே என்று 329ஆம் ஞான பாடல் 3 கவிகளை பாடுவோம். ஆமென்.
பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். திருத்துவ பண்டிகையாகிய இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். ஏசாயா 6:1 முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதரிலுள்ள மனுஷன், அசுத்த உதரிலுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆனது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பதே. ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியருளும். பற்பல மொழி பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உமது சத்தியத்தை கொண்டு எங்களை மக்கள் உழைக்க செய்தருளும். உடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருச்சபை அல்லது ஆலயத்திற்குள் நாம் கூடி வருகின்ற போது நம்முடைய பிதாவாகிய தேவனை ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் வருகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமத்திலே நாம் அவரை தொழுகின்றோம். திருத்துவம் என்ற அந்த வார்த்தை நேரடியாக திருமறையில அது குறிப்பிடப்படாவிட்டாலும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை இந்த திரியேக தேவனை வழிபடுவதாகும் என்பது நமக்கு தெரியும். நாம் அப்போஸ்தல ஆசீர்வாதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கின்றோம். நாம் நம்முடைய ஆலய ஆராதனையிலே விசுவாச அறிக்கை செய்கிற போதும் பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் நாம் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் அறிக்கை செய்கின்றோம். பிதா கடவுள் ஒருவர்தான், ஆனால் 3 நிலைகளிலே நம்மோடு கூட அவர் இடைபடுகிறவராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாவானவர் படைப்பாளராகவும் இயேசு கிறிஸ்துவிலே மீட்பராகவும் பரிசுத்த ஆவியானவராகிய பெந்தேகோஸ்தே பண்டிகைகளிலும் தம்மை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். 3 நிலைகளிலே தம்மை அவர் வெளிப்படுத்தினாலும் ஒரே கடவுள்தான். ஆகவே தான் திரியேக தெய்வம் என்று சொல்லி நாம் அவரை வழிபடுகின்றோம். பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி, இவை 3ம் பல நிலைகளில் இருக்கிறது. ஆனால் இதனுடைய மூலக்கூறு ஒன்றுதான் என்று சொல்லுகிறார்கள். H2O அதனுடைய மூலக்கூறு. ஆனால்
பனிக்கட்டியாக இருந்து அது கரைந்து தண்ணீராய் மாறுகிறது. அந்த தண்ணீரை மீண்டும் நாம் சூடு ஏற்றுகிற போது அது நீராவியாக அது மாறுகின்றதை நாம் அறிவோம். ஆகவே ஒரே மூலக்கூறு 3 நிலைகளிலே தம்மை வெளிப்படுத்துவதை போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். வேதாகமத்திலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கு மைந்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவோடு பேசுகிறவராக அங்கு வெளிப்படுகின்றார். அதே வண்ணமாக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தையை இன்னதென்று அறிவார். பிதாவின் சித்தத்தின்படி செயல்படுகிற ஆவியானவராக அங்கு நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாக பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மைந்தரை உறுதிப்படுத்துகின்றார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கின போது, இவரே நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று குறிப்பிடுகிறதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வத்தை நாம் வழிபடுகின்றோம், அவரை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வசனத்தின்படியாக ஆண்டவர் அந்த திரியேக தெய்வம் எப்படி நம்மில் வெளிப்படுகிறார் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக இங்கு நாம் பார்க்கின்ற போது, அவர் தனித்துவம் வாய்ந்த மகிமையை கண்ட தீர்க்கனாய் இந்த ஏசாயா தீர்க்கன் இங்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தனித்துவம் வாய்ந்த மகிமையை கண்ட தீர்க்கன். அங்க கடவுளின் தோற்றத்தை அவர் காண்கின்றார். the vision of God. ஆண்டவர் பிதாவானவர் இந்த உலக வாழ்க்கையில உண்மையாய் அவரை தொழுது கொள்ளும் போது, உண்மையாய் உள்ளார்ந்த மனதோடு கூட அவரை தொழுது கொள்ளும் போது தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி தம்மை வெளிப்படுத்தும் போது அந்த அனுபவத்தை இங்கு தீர்க்கன் வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கின்றோம். பிதாவை போற்றுகின்றவர் எப்படி தந்த அனுபவத்தை காண்கிறார் என்பதை தீர்க்கன் வழியாக நாம் பார்க்கின்றோம். பிதாவுடைய மகிமை அந்த இடத்துல நிறைந்திருந்தது. பிதாவின் பிரசன்னத்தை அந்த தீர்க்கன் உணர்ந்ததை இங்கு குறிப்பிடுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறதை கண்டேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். உன்னதமானவராக பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் காண்பார்கள் என்று இந்த தீர்க்கன் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. சங்கீதங்களின் புத்தகத்துல 45ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் இப்படி காண்கின்றோம். சங்கீதங்கள் 45:6, தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிங்காசனம். இன்றைக்கு நாம் இந்த ஏசாயா தீர்க்கனுடைய 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது முதல் வசனத்திலே, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில், அந்த உசியா ராஜா 50 ஆண்டுகள் அந்த நாட்டிலே அவன் அரசாட்சி செய்தான். அவன் மரித்த அந்த வருஷத்துல ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனம் என்று அங்கு முதல் வசனத்துல நாம வாசித்தோம். உலக பிரகாரமான ராஜா மரித்தாலும் சர்வ லோக ராஜாதி ராஜாவாகிய பிதாவானவர் திரியேக தெய்வம் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அது எங்கே அந்த சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் என்றால், சங்கீதம் 103:19 வாசிக்கும் போது, சங்கீதம் 103:19, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். வானங்களில் சிங்காசனத்தை அவர் ஸ்தாபிக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே அவர் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. உன்னதமானவராக உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவராக தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது,
ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலே நாம் காண்கின்றோம், உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேக அடியார்கள் அந்த பிதாவின் மகிமையை அவர்கள் ருசித்திருக்கிறார்கள் என்பதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். தானியேல் தீர்க்கதரிசி இப்படி குறிப்பிடுகின்றார். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. பரிசுத்தமாக அவர் இருந்தார், அவர் நீடிய ஆயுசுள்ளவராக இருக்கிறார் என்று இந்த காட்சியை தானியேல் அங்கு குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கின்றோம். அதே போல எசேக்கியேலையும் நாம் வாசிக்க முடியும். 1 அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் பிரகாசமானவராக தோன்றுகிறார், அந்த பிரகாசத்துல அவரை நான் காண்கிறேன் என்று எசேக்கியேல் குறிப்பிடுகின்றார். அதே விதமாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துடைய 6வது வசனம், பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அந்த பிரகாசத்தை, அந்த மகிமையை காண முடியாமல் மோசே தன் முகத்தை மூடிக்கொண்டான் என்று சொல்லி நாம பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிதாவினுடைய அந்த மகிமையை ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக அவர் கண்ட தீர்க்க தரிசனமாக இங்கு நமக்கு எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் காணும்போது அவர் அந்த சேனைகளின் கர்த்தர் என்று சேராபீன்கள் மகிமைப்படுத்துகிறதை அங்கு குறிப்பிடுகிறார். சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமியினுக்கும் உடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆகவே சேராபீன்கள் அங்கு பிதாவை மகிமைப்படுத்துகிறதை அந்த தீர்க்கதரிசி கண்டதாக இங்கு நாம் பார்க்கிறோம். ஆகவே உன்னதமான தேவனை, மகிமை பொருந்தியராக இருக்கிற தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்துகிறோமா, மகிமைப்படுத்துகிறோமா என்பதை நாம் சிற்று சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த நாள் நம்மை அழைக்கின்றது. ஆகவே மகிமையாய் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது தனித்துவம் வாய்ந்த மகிமையாய் இருக்கிறது. ஆகவே தான் தனித்துவம் வாய்ந்த மகிமையை கண்ட தீர்க்கன் என்று சொல்லி நாம சிந்தித்திருக்கிறோம். இரண்டாவதாக தன்னிலை உணர்ந்த தீர்க்கன். தனித்துவம் வாய்ந்த மகிமையை கண்ட தீர்க்கன், தன் நிலை உணர்ந்த தீர்க்கன். விஷன் ஆஃப் சின் அண்ட் அன்வர்தினஸ் என்று நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல அந்த பாவத்தின் தோற்றத்தையும் தான் தகுதியற்றவன் என்பதை அவன் உணர்கிறான். காரணம், அந்த பிதாவின் மகிமையை கண்டதினாலே, அந்த பிதாவினுடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்ததினாலே நான் பாவி என்பதை அங்கு அறிக்கை செய்கின்றான். அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐயோ நான் அதமானேன். காரணம், நான் தூய்மையற்ற உதடுள்ள ஒரு மனிதன், தூய்மையற்ற உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு குறிப்பிடுகிறத நாம பார்க்கிறோம். தீர்க்கர்கள் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களாய், தன்னை தாழ்த்துகிறவராய், தன் நிலையை உணர்ந்தவனாய் அங்கு காணப்படுகிறத நாம் காண முடிகின்றது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 1 அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 1:6. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியே சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். அந்த சிறு பிள்ளையாய் நான் இருக்கிறேன். தீர்க்கதரிசியாக பிதாவானவர் எரேமியாவை அழைத்த போது தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறதை நாங்கள் வாசித்தோம். மோசேயை பிதா அழைத்து அனுப்பும் போது அவர் தன்னை அறிக்கை செய்கின்றான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். திக்குவாயனாய் மந்த நாவுடனாக இருக்கிறேன்.
என்னை நீர் அழைப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அப்படியே தன் நிலையை உணர்ந்தவராய் மோசே அங்கு தம்மை வெளிப்படுத்துகிறத காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக நேரங்களில் நம்முடைய பிழைகளை உணர்கிற மக்களாய் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யோபின் புத்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களிலே இப்படி காண்கின்றோம். யோபு 42, 5-6 வசனங்கள். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். மனஸ்தாபப்படுகிறேன், நான் தூளிலும் சாம்பலில் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி யோபு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். அதே வண்ணமாக தாவீது ராஜா சங்கீதங்கள் 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே நான் செய்த தவறினாலே என் எலும்புகள் நொறுங்கி போயிற்று என்று தன்னுடைய பிழையை உணர்கிறாய் தாவீது அங்கு காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை யோவான் 8ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். எல்லாரும் அநேக முறை நாம் சிந்தித்திருக்கிற அந்த சம்பவம், ஒரு பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பதாக நிறுத்தி விபச்சாரத்தில் நாங்கள் கையும் களவுமாக இந்த பெண்ணை பிடித்து வந்தோம், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நியாய பிரமாணத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி அந்த பெண்ணின் மீது குற்றம் சாட்டினார். அநேக மக்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அப்போது ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினார். யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் காணும் போது, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். மனசாட்சி குத்தப்பட்டது எதனால்? இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை அங்கு அவர் எழுப்பினார். உங்களில் பாவம் இல்லாதவர்கள் யாரோ முதலில் அவர்கள் மீது கல் எறிய வேண்டும் என்று சொன்ன போது ஒவ்வொருவரும் தலை குனிந்தவர்களாய், மனஸ்தாபப்பட்டவர்களாய், மனசாட்சி குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் கடந்து போனார்கள். தன் நிலை அவர்கள் உணர்ந்தவர்களாய் கடந்து போனார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி அவருடைய மகிமையை நாம் காணும் போது, அவருடைய பிரசன்னத்தை உணரும் போது, அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு, அவரோடு கூட பேசுவதற்கு நாம் தகுதி அற்றவர்கள் என்ற ஒரு நிலையை நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உணர்கிறோமோ அப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வசனத்தின்படியாக நம்மை இந்த நாளில கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். மூன்றாவதாக இங்கு நாம பார்க்கிற காரியம், தகுதிப்படுத்தப்பட்டதை அனுபவித்த தீர்க்கன். தகுதிப்படுத்தப்பட்டதை அனுபவித்த தீர்க்கன், தன்னிகர் வாய்ந்த மகிமையை கண்ட தீர்க்கன், தன் நிலையை உணர்ந்த தீர்க்கன், தகுதிப்படுத்தப்பட்டதை அனுபவித்த தீர்க்கன் என்று சொல்லி பார்க்கின்றோம். விஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் அண்ட் கமிட்மெண்ட். ஆண்டவராகிய பிதாவானவர் அந்த தீர்க்கரை தாம் கண்ட தரிசனத்திலே தன்னை தாழ்த்திய போது, தான் பாவி என்று உணர்ந்த போது அந்த தீர்க்கரை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி நாம் இங்கு காண்கிறோம். பிதாவின் மகிமையை அவன் கண்டான், தன் நிலையை உணர்ந்தான், தான் தகுதி அற்றவன் என்பதை அறிக்கை செய்தான். அப்பொழுது பிதாவானவர் அந்த தீர்க்கரை தகுதிப்படுத்தினார் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 6-7 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது அந்த சேராபீன்கள் ஒரு கட்டை, நெருப்பு தலையினால் அந்த கட்டை எடுத்துக்கொண்டு அந்த உதடுகளை தொட்டபோது அவன் அக்கிரமம் நீங்கி அவன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று. நம்மை தாழ்த்துகிற போது, பாவி என்று உணர்கிற போது நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பாவங்களை அவர் முற்றிலுமாய் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ஊழியத்துக்காக அவர் அழைக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கு நாம் உணர முடிகின்றது. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், அந்த லேவியில் புத்திரரை அவர் சுத்திகரித்தார். சகரியா 3:4 அதை வாசிக்க முடிகிறது. அவர்கள் தேவனாக இருக்கும்படி, அவர்கள் தம்மை உயர்த்தும்படியாக அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்தினார், சுத்திகரித்தார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று எப்போது நம்மை தாழ்த்துகிறோமோ அப்போது பிதாவானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒன்றுமில்லை, நான் இந்த உலகத்திலே உமக்கு முன்பாக நான் தகுதியற்ற மகனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது அவர் நம்மை
ஆசீர்வதித்து தகுதிப்படுத்தி உயர்த்துகிறவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையில சொல்லும் போது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? அந்த பாவங்கள் அந்த தீர்க்கனுக்கு மன்னிக்கப்பட்ட போது ஆண்டவர், அந்த பிதாவானவர் தேவன் அவரை ஊழியத்திற்காக அழைக்கிறவராக இருக்கிறார். 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற போது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்ற அந்த பிதாவுடைய வார்த்தையை கேட்ட தீர்க்கன், ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த அர்ப்பணிப்பிலே அவன் உறுதியாய் இருப்பதற்கு ஆண்டவர் துணை புரிகிறவராக இருக்கிறார். ஒரு புதிய மனிதராக மாற்றி ஆண்டவர் பிதாவானவர் அந்த தீர்க்கதரிசியை பரிசுத்தப்படுத்தி ஊழியத்திற்காக அவன் ஒப்பு கொடுக்கும்படி அவனை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம், இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நெல், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிற காம்பீர பொருளை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சிக்காரனாகவும் ஏற்படுத்துகிறதற்கு உனக்கு தரிசனமானேன். இந்த பவுல் சவுலாக இருந்தபோது தரிசனமான இயேசு கிறிஸ்து, நான் உன்னை ஊழியக்காரனாய் மாற்றுகிறேன், சாட்சியாய் நிறுத்துகிறேன் என்று சொல்லி அந்த அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பிற்கு அந்த பவுல் அர்ப்பணிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஏசாயா தீர்க்கன் ஆண்டவரிடத்தில் தம்மை தாழ்த்துகிற போது தகுதியற்ற அந்த தீர்க்கரை தகுதிப்படுத்தி அந்த அழைப்பிற்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக அங்கு பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மையும் அவர் ஆண்டவர் அப்படி பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில நாம் இப்போது ஆலய ஆராதனையில பங்கு பெறுவது கிடையாது. ஆனால் ஆலய ஆராதனை துவங்கும் போது, ஒவ்வொரு ஆலய ஆராதனையில நாம் பங்கு பெறுகிற போதும் அன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? ஒப்பு கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட விதத்துல அது காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தொடும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எல்லோரும் கீழ்ப்படுகிற மக்களாய், அதற்கு நாம் எல்லாரும் செவி கொடுக்கிறவர்களாய், அந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஏற்றுக்கொண்ட உண்மைகளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதோ அடியேன் என்று சொல்லி தீர்க்கரை போல அர்ப்பணிப்பதற்கு நாம் மனமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த வருஷத்துல இந்த 2வது அலையாகிய கொரோனாவிலே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில அநேகர் நமக்கு அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், உற்றார் உறவினர்கள் மரணத்தை சந்தித்திருக்கிற வேளையில ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவருடைய பிரசனத்திற்குள் நாம் வருவதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோமா? ஆண்டவருடைய அழைப்பிற்கு செவி கொடுக்கிற மக்களாக வாழ்கிறோமா என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆலய ஆராதனை துவங்கும் காலங்களிலே ஆண்டவரை, திரியேக தெய்வத்தை தொழுது கொள்ளும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவருடைய பிரசனத்தை உணரும்படியாக ஆலயத்துக்கு வருவோம். இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய பிதாவாகிய தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் திரியேக தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மை அழைக்கும் போது அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்னும் அநேக மக்களை கர்த்தருக்காக நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட, உள்ளுணர்வோடு கூட நாம் நம்மை அர்ப்பணிக்கின்றோமா? அப்படி அர்ப்பணிக்கும் போதுதான் திரியேக தெய்வமாகிய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் தமது பரிசுத்த வார்த்தை எப்போது நமக்கு வரும் அருளுடையால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்த நற்கரைகளை தரும்படி ஆன்ம பலத்தை நமக்கு கண்டுமாறு அவரை நோக்கி மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையிலே நோய், வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்வதை கேட்டுக்கொண்டவர்களையும் கடவுள் நிலையில் நினைவு கூறுவோமாக. ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் முதலில் கனியாகிய சோத்திரபலி அவர் மூலமாக கடவுளுக்கு எப்போதும் செலுத்துவோமாக. நன்மை செய்யவும், உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளவும்,
நீங்கள் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட வேலையிலே கடவுளுக்கு உகந்தவை. பராவுமே சொல்லு கடகாதிவுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஐக்கியமும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞான பாடல் 6ஆம் ஞான பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். இயேசுவே நீர் எங்களை அன்பாய் சேர்ந்து உமது ஆவியை அருள் தயை இரக்கமும் தந்தங்கள் மெய்ப்பராயிரும். நாங்கள் பாவமான யாவற்றையும்
என்றாலும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் தாகம் சேரும் எதிர்பாராத வகையில் மரணம் நடக்க தண்டனை என்பதை கேளுமை என்று எங்களை விலக்கி காத்தருளும். இளம் தரும் விளைவை செழிக்கச் செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று உண்மை நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். அப்பா, இந்த உலகம் முழுவதும் அநேக மக்கள் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில கர்த்தர் எங்களை பாதுகாப்பு வருகிறேன். அப்பா, இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக அழிந்து போக கிருபை தாரும். மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிற மக்கள், இல்லங்களிலே கர்த்தாவே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் துணையாய் இருக்கிறாக. பூர்ணமான சுகத்தை தாரும். ஆண்டவரே, ஆக்சிஜன் இல்லாததினாலே அநேக பேர் தவிப்போடு இருக்கிற நிலையில கர்த்தர் ஏற்காக அவர்கள் ஆக்சிஜன் லெவல் அதிகம் ஆவதற்கு துணை புரியும்படியாக நிகழ்ச்சி கொண்டாடுகிறோம். ஒரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே ஏக்கத்தோடு துன்பத்தோடு இருக்கிற எல்லாரையும் நீர் ஆட்சி ஆசிர்வதிப்பீராக. பூர்ண சுகத்தை தரும்படியாக கேட்கிறோம். எல்லாரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த கர்த்தரை மேலும் காத்துக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. அரசாங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவருக்கு துணை இருக்கும்படியாய் நாங்கள் கேட்கின்றோம். யாரையும் பாதுகாத்துக் கொள்ள வழிநடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ஒன்றாக ஆண்டிருக்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் ஸ்தோத்திரமே உண்டாக என்ற ஞானப்பாடல் 6ஆம் ஞானப்பாடலின் 4ஆம்